சொல்லியிருக்காங்கன்னா, முர்னால் தாக்கூர் வந்து தனுஷோட ஃபேமிலிக்கு நல்லா இன்ட்ரோ ஆயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. ஆ தனுஷே அவங்கள வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அத உறுதிப்படுத்துற விஷயமா முர்னால் தாக்கூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனுஷோட சிஸ்டர்ஸ இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா ஆ ஃபங்ஷன்ஸ்லயும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வர்றது, போகுறதுமா அவங்கள டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ பத்தி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட கேட்டதுக்கு, அவங்க வந்து ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்த மாரி விஷயங்களையும் எந்த மாரி விஷயங்களும் என்ன கஷ்டப்படுத்த முடியாது. பிகாஸ் நான் வந்து என்னுடைய குழந்தைங்கள வளர்த்துற முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். இப்போ அவங்களுடைய கெரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் பதில் குடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து தனுஷோட போயஸ் கார்டன் வீட்டு கிரகப்பிரவேசத்தப்ப எந்த விதமான விஷயம் பண்ணல. ஆனா அவங்களோட அண்ணன் செல்வராகவனோட பர்த்டே அப்ப அவங்க விஷ் பண்ணது மட்டும் இல்லாம ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்வராகவன பத்தி ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, குரு, அப்பா, அதுக்கும் மேல அந்த மாரி நெறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாரி எனக்கு அவர் கூட ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஹாப்பி பாண்ட், ஹெல்த்தி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கோ நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. அ இந்த மாரி விஷயத்த என்கிட்ட பேச வேணாம். அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, என்னுடைய குழந்தைங்கள வளர்த்துற முக்கியமான பொறுப்புல நான் இருக்கிறேன். எல்லா விஷயங்களும் பெண்கள் மேல தான் வந்து விழுது. முக்கியமான பொறுப்புகள், பாரங்கள் பெண்கள் மேல வந்து விழும்போது, அவங்க வந்து நெறைய தூரம் அத தாங்கிட்டு ஓட வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க.